வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி வந்து அரிசியை பற்றி பார்ப்போம். 5 வகை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பரிசி, கலர் வந்து சிகப்பாக இருக்கும். இதை கிராமத்தில் மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சிகப்பரிசிக்கும் ப்ரௌன் ரைஸ்க்கும் வித்தியாசம் தெரியல. சிகப்பரிசியில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது, விட்டமின் D1 இருக்குது, வாய்ப்புண் குணமாகும், சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தும். இது வந்து மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி வந்து சீரகத்தை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் ரொம்ப கிடைக்காத, ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கும். மூங்கில் மரம் வந்து 40 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும். அந்த பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அரிசி தான் இந்த மூங்கில் அரிசி. இதில் பாயாசமும் உப்புமாவை மட்டும்தான் செய்ய முடியும். வெரைட்டி ரைஸ்லாம் நீங்கள் பண்ண முடியாது, வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாயாசம் வந்து நம்ம ரெசிபியில் செஞ்சுருக்கேன். இது வந்து கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் அரிசி வந்து அழுக்கு கலராக இருக்கும். அழுக்கு கலராக கொஞ்சம் சிறு அரிசியாக இருக்கும். இதில் இட்லி செய்யலாம், கைக்குத்தல் அரிசி கஞ்சி செய்யலாம், வெரைட்டி ரைஸும் செய்யலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். நிறைய பேருக்கு கைக்குத்தல் அரிசிக்கும் கேரளா அரிசிக்கும் வித்தியாசம் தெரியல. இது கைக்குத்தல் அரிசி, இது கேரளா அரிசி. கேரளா அரிசியை ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவோம். நான் எல்லா அரிசியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்து காமிக்கிறேன், அப்போ தான் டிஃப்ரென்ஸியேட் தெரியும். இது கேரளா அரிசி, இது கைக்குத்தல் அரிசி. மூங்கில் அரிசி உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சீரகத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இது சிகப்பரிசி. கலர் எப்படி டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். சிகப்பரிசி கொஞ்சம் கலர் கூடுதலாக இருக்கும். இது வந்து கைக்குத்தல் அரிசி கொஞ்சம் அழுக்கு கலராக இருக்குது. இது கேரளா அரிசி. கேரளா அரிசி கொஞ்சம் கனமாக குண்டாக இருக்கும், குண்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து மூங்கில் அரிசி. இது வந்து கவினி அரிசி. கவினி அரிசினா பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்டிநாட்டு பக்கம் இது ஃபேமஸ். இதில் வந்து கவுனி அரிசியில் இனிப்பு பண்ணலாம். சீனி போட்டு வேக வச்சு சீனி, தேங்காய் பூ, நெய் சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசமும் பண்ணலாம். 5 வகையான அரிசி காமிச்சிருக்கேன். அரிசியிலே வந்து கருப்பரிசி தான் ரொம்ப சத்து கூட. ராஜாக்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.